இந்த தாக்குதல் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் நடத்தப்பட்டது? இது என்ன மாதிரியான இம்பேக்டை இந்தியாவிலையும் வெளியிலையும் சர்வதேச அரங்கிலையும் ஏற்படுத்தியிருக்கு? இனிமேல் இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படின்ற ஒன்றுக்கு முடிவு வந்துருச்சு, ஒரு தக்க பதிலடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இனிமே ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் அந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷன் இல்லை, சிவிலியன்ஸ் எங்கள் டார்கெட் இல்லை, மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எங்கள் டார்கெட் இல்லை, டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணது தான் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் தரப்பில் விளக்கம் இன்றைக்கு வந்து ஊடகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரை நோக்கி போகுமா? பாகிஸ்தானோட ரியாக்ஷனும் உலக நாடுகளுடைய பார்வையும் எப்படி இருக்குது சார்? இதில் நல்ல கேள்வி குணசேகரன். இது நல்ல வேளை நீங்கள் இது ஒரு தொழில்நுட்பமும் இராணுவ அம்சங்களையும் நான் அலசிட்டேன் இப்போ. ஆனால் அது வெளியுறவுத்துறையிலேருந்தும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்றால் என்ன, இதை ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இல்லை, பொதுவாக வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ், அதாவது உலக சர்வதேச லெவலில் நம்ம ஒரு இதை ஒரு சூழலில் பார்த்திங்கன்னா இது பதிலடி, இது அதிரடி. ஆனால் அதில் ஒரு நெருக்கடியும் இருக்குது இந்தியாவுக்கு. அதை நம்ம ஒரு விதமான யதார்த்தமாக தான் பார்த்தாகணும்னு நான் நம்புகிறேன். பொதுவாக பாகிஸ்தான் என்பது ஒரு இப்போ திரு கணேசன் சொல்லியிருந்தார், 30 வருஷமாக அவங்க வந்து தீவிரவாதத்தை ஒரு விதமாக கையாண்டிருக்காங்கன்னு. அது யாருக்காக கையாண்டிருக்காங்கன்னா அமெரிக்காக்காகவும் மேற்கத்திய ஐரோப்பாக்காகவும் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க சொல்கிறார். அதனால் பாகிஸ்தானை கிளையண்ட் ஸ்டேட்டும்பாங்க. அதாவது அது ஒரு விதமான ஏஜென்ட் மாதிரி, தனக்காக மற்றும் செயல்படாமல் மற்றவங்களுக்காகவும் இது வெளியுறவுத்துறையிலையும் இராணுவத்திலையும் ஒரு மாதிரி ஒரு எடுபிடி மாதிரி ஒரு மாதிரி சர்வதேச இராணுவ அள்ளக்கைன்னு கூட சொல்லலாம். இதை ஒரு அடியாள், அதையும் நம்ம மனசில் வச்சுட்டு தான் இதை நம்ம வந்து அடியாள், ஆமாம் அடியாள் சொல்லலாம், அடியாள் தான் இது. இது ஒரு கிளையண்ட்ஸ், இங்கிலீஷில் சொல்ல போனால் கிளையண்ட் ஸ்டேட்டு, ரோக் ஸ்டேட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அது என்ன சொன்னாலும் கடைசியில் 2 விஷயத்தை யதார்த்தத்தை நம்மளால் மறுக்க முடியாது. ஒன்று வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, அவரும் கொஞ்சம் வசவசன்னு தான் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப வெக்கத்துக்குரிய விஷயம், சண்டை போட்டுக்காதீங்க, நல்லா ஆயிருங்க நல்லா சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் எல்லா சீனாவிலேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து எல்லோரும் கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு தான் சொல்கிறாங்க. இந்தியாவும் இதை ஒரு அடக்கமான ஒரு அணுகுமுறையோட இவ்வளோ ஒரு தீவிரமான விஷயமா இருந்தாலும், தீவிரவாதத்துக்கு எதிரடி பதிலடி எல்லாம் கொடுக்குறதா இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணியிருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் அதில் மாறி இருக்கிற சூழல் என்னென்னா, எல்லாருமே வந்து இப்போது இந்தியா வந்து ஒரு விதமான இராணுவ ரீதியிலையும் பார்த்தாலும் சரி, பொருளாதார ரீதியில் பார்த்தாலும் சரி, இந்தியா அந்த காலகட்டத்தை தாண்டிடுது. ஏதாவது ஒரு மாதிரி ஒரு வீக்காக ஒரு விதமான பலவீன ஸ்டேட்டஸ் தாண்டிடுது. அதனால் ஓரளவுக்கு இஸ்ரேலை நீங்கள் காசாவில் பண்ணினா மாதிரி அதில் ஒரு 10% கூட இந்தியாவுக்கு பண்ண உரிமை இல்லைன்னு சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது. இந்தியாவும் பொதுவாகவே சொல்லும், இப்போ மோடி காலத்துலேருந்து கொஞ்சம் அதிகமாகவே சொல்கிறது என்னென்னா, எங்களுடைய பாதுகாப்புக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், மற்றவங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணாதீங்கிற ஒரு அணுகுமுறையும் இப்போ இருக்குது. அதனால் அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு இப்படியும் அப்படியும் பேசுவாங்களே ஒழிய, இந்தியா தனக்குத்தானே தான் பாதுகாக்க வேண்டும், அதுக்கேற்றபடி தான் பண்ணியிருக்கு. ஆனால் இதில் கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வெறும் எல்லை சார்ந்த விஷயம் கிடையாது. தீவிரவாதம் என்பது கன்வென்ஷனல் மிலிட்ரி, அதாவது ஒரு கால இராணுவத்துக்கும் இன்னொரு இராணுவத்துக்கும் ஒரு விதத்தில் போர் நடக்குதே ஒழிய, இது ப்ராக்சி வார் சொல்லுவாங்களே, இது ஒரு விதமான மறைமுக போர் தான். பாகிஸ்தான் வந்து 1980களிலேருந்து மறைமுக போர். ஜென்ரல் ஜியாவே சொல்லியிருந்தார், ப்ளீடிங் தெம் வித் 1000 கட்ஸ்னு. அதாவது ஒரு குண்டாக அவங்கள அடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக அவங்கள ரத்தம் கக்கி பண்ண வைக்க வேண்டுங்கிற ஒரு அணுகுமுறையோட ஒரு இராணுவ சித்தாந்தம் இருக்குது பாகிஸ்தானில். அதை எல்லாத்தையும் நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு முடிவுன்னு சொல்ல முடியாது. ஆனால் கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்குது இதில். இன்னைய தாக்குதலில் இன்று தான் வர பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பில் இருக்கும் காஷ்மீரை நோக்கி மட்டும்தான் விமானங்கள் சென்றன, இராணுவங்கள் சென்றன, அல்லது ஒரு விதமான உளவுத்துறையும் அங்கே தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி 3 இடத்துல பார்த்திங்கன்னா, முரீத்கே, பஹாவல்பூர், அப்புறம் 3 இடங்களில் அது கிட்டத்தட்ட ராஜஸ்தான் பார்டர் வரைக்கும், பஹாவல்பூர் வரைக்கும் தாக்கியிருக்கு இந்திய விமானங்கள்.
அதனால அது ஒரு முக்கியமான விஷயம். அது அந்த ராஜஸ்தான் அதனால சர்வதேச எல்லையையும் தாண்டி வெறும் அந்த எல்ஓசிங்கிறாங்களே காஷ்மீரில் இன்னும் முடிக்கப்படாத ஒரு அரைகுறை எல்லை தான் இருக்குது. அதனால தான் எல்ஓசிங்கிறோம், லைன் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது. ஆனால் ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா அது இன்டர்நேஷ்னல் பார்டர், சர்வதேச எல்லை. சர்வதேச எல்லையையும் இந்தியா தைரியமாக கடந்து சென்று முகாம்களை அழித்தது ஒரு தைரியத்தையும் ஒரு தீவிரத்தையும் ஒரு நோக்கத்தையும் ஒரு உள்நோக்கத்தையும் தெரிவிக்கிறது. இது ஒரு பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு நல்ல ஒரு செய்தின்னு சொல்லலாம், ஏதாவது ஒரு வார்னிங். ஆனால் போர் நடக்குமா என்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ல வர்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அது வந்து தாண்டியும் இந்திய எல்லை பாகிஸ்தான் எல்லை, இந்த இரண்டுக்கு இடையில் இருக்கிற ஒரு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், இந்த எல்லை பகுதியில் மட்டும் நிலவிட்டு இருந்த சண்டை அப்படின்ற ஒன்று இன்னொரு டெரிட்டரிக்கு போய் அங்கே தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு வலிமை இருக்கு அப்படின்னு காட்டினதன் வழியா பாகிஸ்தான் ஒரு பாடத்தை இன்னைக்கு கற்றிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது ஆமாம், அது திட்டவட்டமாக சொல்லலாம். அதில் குறிப்பாக வந்து வரைபடத்தை வைத்து பார்த்தீங்கன்னா சர்வதேச வெளியுறவுத்துறையோட ரூல்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் நடக்கிறது எல்ஓசி சண்டை. அதாவது அது இன்னும் அது ஒரு விதமான பழைய பிரச்சனை, இன்னும் தீர்க்கப்படாத அரைகுறை ஸ்டேட்டு. ஆனால் ராஜஸ்தானில் சர்வதேச எல்லை என்பது திட்டவட்டமாக இருக்கிற இடத்தையும் தாண்டி இந்தியா பண்ணிட்டுனா என்ன அர்த்தம்னா, ஒரு பாருங்கள் நாங்கள் வந்து எங்கள் பாதுகாப்புக்காக என்ன வேணால் பண்ணுவோம், இந்த வெறும் இது எல்லை மாத்திரம் இல்லை, இது ஒரு விதமான ஒரு மெசேஜ் உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோங்கிற மாதிரி இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம், திரு கணேசன் சொன்ன மாதிரி இதில் ஒரு புது தொழில்நுட்பமும் வந்ததுனால இந்திய விமானங்கள் ஒரு மாதிரி மேலே பறந்து ஆனால் எல்லையை தாண்டாமலேயே தாண்டும் ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. இப்போ கணினியை ஒரு ஜிபிஎஸ் எப்படி நம்ம ஓலாலேயோ உபர்லேயோ நம்ம டாக்ஸி கூப்பிடுற மாதிரி அதே ஒரு 10,000 மடங்கு ஒரு நுண்ணியத்தோடு அதை பெருக்கி கீழே குனிஞ்சு ஏர் டு சர்ஃபேஸுங்கிற மாதிரி போய் நல்ல அதிரடியோட ஒரு ப்ரிசிஷனோட ஒரு நுணுக்கத்தோடு தாக்கும் ஒரு தொழில்நுட்பமும் இருக்குது. ஒரு எல்லை தாண்டுவோம், என்ன வேணால் பண்ணுவோம்ங்கிற ஒரு தைரியமும் இருக்குது. சர்வதேச லெவலில் வெளியுறவு தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஐநாவில் எல்லா இடத்துலையும் ஒரு பக்கத்தில் அவங்க எல்லாரும் இந்தியாவுக்கு சாதமாக முழுசாக பேசாட்டாலும் ஒரு விதமான இருபக்கம் சாராமல் பேசினாலும் கவனிச்சிங்கன்னா இந்த ராஃபேல் விமானங்கள்லாம் இந்தியாவுக்கு எங்கேருந்து கிடச்சிருக்கு, ஃப்ரான்ஸ்லேருந்து தான் கிடச்சிருக்கு. அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத வச்சு மாத்திரம் பார்க்காம அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். பொதுவாக சொல்லாமல் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, இது வந்து இது இந்தியாவோட பிரச்சனை, நீங்களே பாதுகாக்கும் உரிமையும் தகுதியும் உங்களுக்கு இருக்குது, பண்ணிங்கன்னு ஒரு விதமாக அந்த பக்கம் பார்க்குறாங்க. சைனா கூட ஒரு விதமாக ஒரு அடக்கத்தோடு தான் இதை செய்திருக்கு. ஆனால் பாகிஸ்தானின் இராணுவ கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் வரலாறை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இராணுவம் முன்னாடியே பேசினோம் ரோக் ஸ்டேட்னு, அது ஒரு மாதிரி ஒரு ரவுடி தேசம்னு சொல்லும் அளவு அதுங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு 10 தீவிரவாத இயக்கத்தை இதே 20 நாங்கள் ஆளுங்க இருப்பாங்க. கோடம்பாக்கத்து சினிமாவில் ப்ரொடக்ஷன் கம்பெனியை பேர் மாற்றுற மாதிரி அவங்க இன்றைக்கி அல் ஃபரான்பாங்க. நான் 30 வருஷமாக நான் காஷ்மீர் போயிருக்கேன், கார்கில் யுத்தத்தை கவர் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து அதே ஆளுங்க ஒரு நாள் ஹர்கத்துல் அன்சார்பாங்க, இன்னொரு நாள் லஷ்கரே தொய்பாங்கம்பாங்க, இப்போது ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸுங்கிறாங்க. நடுவில் நான் போயிருந்தபோது அல் ஃபரான்னாங்க. கடைசியில் கூட்டி கழித்து பார்த்தா இது பாகிஸ்தானின் ISI சார்ந்த விஷயம். அவங்க வந்து ஒரு மாதிரி ஆட்டு வைக்கிற மாதிரி ஒரு பொம்மலாட்டத்தை வச்சு இந்த தீவிரவாத இயக்கத்தை நடத்துகிறாங்க. இதை ஒரு கன்வென்ஷனல் சைனா வந்து அவுட்ரைட்டா பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணல. சர்வதேச அரங்குல வந்திருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளவளா குலகுலான்னு இருக்கு. இந்த தாக்குதல்லாம் சண்டெல்லாம் போட்டுக்காதீங்கப்பா, வருத்தமாக இருக்கிறது, ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது, நீங்கள் வந்து ஃபுல் ஸ்கேல் இதாக போயிடாதீங்க, கொஞ்சம் பதட்டத்தை தனிங்க அப்படின்னு உலக நாடுகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. பட் இந்தியாவே அதை திட்டமிட்டு அந்த கருத்தை தானே சொல்கிறாங்க. இன்றைக்கி பாதுகாப்பு அமைச்சருடைய கருத்தும் கூட ஒரு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பையும் இந்த தாக்குதலில் ஏற்படுத்தலை அப்படின்ற விஷயத்தை அண்டர்லைன் பண்ணி சொல்கிறார். அப்போ வந்து ஒரு சர்வதேச அளவில் இந்த பிரச்சனைக்கான ஆதரவு
இந்தியாவுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆதரவுன்றது எந்த வகையிலும் போயிடக்கூடாது, அதே நேரத்தில் வேற ஒரு பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணி ஆகணுன்ற விஷயத்தில் இதை அணுகுறாங்களா, அந்த கோணத்திலிருந்து அணுகுறாங்களான்னு ஒன்று. இன்னொன்று, இது ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரா போகாம பார்க்கணுன்ற எண்ணம் ரெண்டு தரப்புலையும் இருக்கா? இருக்கு. ஏன்னா அதில் முக்கியமாக பொருளாதாரத்தையும் கவனிக்கணும் குணசேகரன். நம்ம இந்தியா தான் உலகத்திலேயே, உங்கள் தமிழ்நாட்டில் இருந்து பேசுகிறீங்க, தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முன்னிலையில் நிற்கிறது. இந்தியா தான் உலகத்திலேயே இப்போது வேகமாக வளரக்கூடிய பொருளாதார ரீதியில் இந்தியா இருக்கிறது. பல விதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடு, ஆப்பிள் முதற்கொண்டு இந்தியாவில் தான் ஐஃபோன் தயாரிக்கிறாங்க. இப்போ சைனாவை விட இங்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அந்த பொறாமையிலேயே பாகிஸ்தான் செயல்பட்டுருக்கோமான்னு சில பேர் பேசுகிறாங்க. இந்த சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியில் பாகிஸ்தான் தான் படுத்திருக்கு, பலவீனப்பட்டிருக்கு. இவங்க IMF கிட்ட ஒரு மாதிரி கையேந்தி போகிற நிலைமையில் இருக்கிறதுல இந்தியாவோட அணுகுமுறையும் இந்தியாவின் முதலீடு செய்திருக்கும் சில நாடுகள் இருக்குல்ல, குறிப்பாக ஐரோப்பா, UK. நேற்றுக்கு தான் UKவோட ஒரு வர்த்தக அக்ரிமெண்ட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பின்னணியில், இந்த சூழலில் போர் என்பது பொருளாதார ரீதியில் யாருக்கும் வேண்டாத ஒன்று விஷயம். ஆனால் பாகிஸ்தான் இதை எப்படி பார்க்கிறதுனா, அவங்க போர் தொழில் தான் அவங்க தொழில்ங்கிற மாதிரி ஒரு இராணுவம் இருக்குது. அவங்களுடைய அவங்க தன்னுடைய மக்களை கூட அதிகம் கவனிக்காமல் பொருளாதாரம் படுத்திருந்தாலும் ஒரு விதமான இராணுவ கலாச்சாரத்தில் நல்லா ஒரு விதமாக வெளிப்பாடும் ஒரு கெத்தும்பாங்களே, ஒரு திமிரும் எப்போவுமே இருக்குது அவங்கள்ட்ட. அதை ஒரு விதமாக இஸ்லாமிய தீவிரவாதமாகவும் பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு இராணுவ ஆட்சியின் ஒரு செருக்காகவும் பார்க்கலாம். அது எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை ஒரு மாதிரி ஓரங்கட்டிட்டு இந்தியாவோட பொருளாதார ரீதியில் நல்ல உறவு வைக்கத்தான் எல்லாரும் பார்ப்பாங்க. இந்தியாவும் இதனால தான் அடக்கமாக நடந்துட்டுருக்கு. இந்தியா எதுக்கு நடக்குன்னா, நம்ம சும்மா இந்த ஓவராக இப்போ பண்ணிட்டீங்கன்னா நம்ம பொருளாதாரத்துக்குமே ஒரு விதமான ஒரு பின்னடைவுக்கு ஒரு சாத்தியக்கூறி இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்தியா ஒரு பல விதத்தில் மனித நேயத்திலையும் பார்த்துருக்காங்க. அதாவது என்னென்னா, இது அவங்க நம்மளுடைய ஆளுங்க அடித்தாங்கன்னா இப்போ தீவிரவாத நோக்கத்தோடு நம்ம அதே அணுகுமுறையில் பண்ணக்கூடாது, மத நல்லிணக்கத்தையும் சேர்த்துட்டு போகணுங்கிறதுனால தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணின இந்த ஆர்மியோட ஆஃபீஸர்ஸ் கூட கர்னல் சோஃபியா குரேஷி யார், இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவங்க. அது எல்லாத்திலும் கூட அந்த நுணுக்கமும் ஒரு நுண்ணியமும் தெரிகிறது. அதாவது இது இராணுவம் சார்ந்த விஷயம், பாதுகாப்பு சார்ந்த விஷயம். ஆனால் இந்தியாவின் மத நல்லிணக்கத்தையோ அல்லது பொருளாதாரத்தையோ கூடிய மட்டும் பாதிக்காத வகையில் தான் இது செயல்பாடு இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே போகத்தான் தெரியுமே ஒழிய, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான கிரிக்கெட்டில் சொல்லுவாங்களே, அது ஆல் அலாங் த கிரவுண்ட், இது ஒரு கேட்ச் கொடுக்குற மாதிரி ஷாட் விளையாடல இந்தியா. இது ஒரு மாதிரி அடக்கத்தோடு செயல்பட்டிருக்கிறது, ஆனால் தைரியத்தோட. இந்த ஒரு நுணுக்கத்தை நம்ம ரசிக்க வேண்டிய ஒரு தருணம் இது. நாளைக்கு என்னன்னு பாகிஸ்தானை பற்றி அடிக்கடி ஒன்றும் சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த 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 ஒரு மைண்ட் செட்பாங்களே, அவங்களுடைய அணுகுமுறையாக ஒரு மாதிரி இருக்கிறதுனால ஜாகிரதையாக தான் இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு அதனால எல்லை புறத்தில் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.